ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் டேர்மில் இவிஎஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக்கில் நம்மளுக்கு படிக்கிறதுக்கு எதுவும் இருக்காதுன்னு நினைப்பீங்க. பட் ஆனால் அதில் வந்து சின்ன சின்ன பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. முக்கியமானது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த வினாக்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். நீளமான கழுத்து உள்ள விலங்கு எது? ஒட்டகச்சிவிங்கி. இரண்டாவது, நீளமான தும்பிக்கை உள்ள விலங்கு எது? யானை. இப்ப இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நம்மளுக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இது என்னன்னா முதல் வகுப்பினுடைய தொடர்ச்சி தான் அப்படியே 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்புலாம் வருமா. அப்ப நம்ம பாத்தீங்கன்னா அதுல இருந்து படிச்சிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் அதனுடைய முழுசா நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த கண்டென்ட்டையும் நான் வந்து போட்டிருக்கேன். அடுத்து 3வது கேள்வி பாத்தீங்கன்னா, வெகு உயரத்தில் இருந்தும் சிறிய பொருட்களை கூர்மையாக பார்க்கும் திறனுடைய பறவைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது ரொம்ப தூரத்துல மேல பார்த்தா பறக்கிற பறவை வந்து கீழே பார்த்தா சின்ன பொருள் கூட கூர்மையா பார்க்கக்கூடிய திறனுடைய பறவைகள் அப்படின்னா கழுகு, வல்லூறு, பருந்து. வினா 4, நாயின் நுகர்வு திறன் மனிதனின் நுகர்வு திறனை விட எத்தனை மடங்கு அதிகம் அப்படிங்கிறாங்க. மனிதனுடைய நுகர்வு திறனை விட 40 மடங்கு. நம்ம வந்து எப்படி நம்மளுக்கு மனம் அடிக்கிறது சொன்னோம் அந்த மாதிரி அந்த நம்மளுடைய நுகர்வு திறனை விட அவங்களுக்கு நாய்க்கு வந்து 40 மடங்கு அதிகமா இருக்காமா. அடுத்தது, குதிக்க முடியாத ஒரே விலங்கு எது? யானை. நம்மளுக்கு தெரியும் யானை ரொம்ப பெருசா இருக்கிறதுனால குதிக்க முடியாதுங்கிறது தெரியும். இருந்தாலும் நம்ம ஒரு டைம் படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. எக்ஸாம்ல வந்து டக்குன்னு இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். அடுத்தது, பூச்சிகளின் சிறந்த நண்பன் யார்? வண்ணத்து பூச்சி. இது நம்மளுக்கு வந்து தெரியும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஆப்ஷன்ஸ்ல கொஸ்டின்ஸ்ல வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. பாக்குறதுக்கு இப்ப நாங்க வந்து அப்படியே வினா விடையா கொடுக்கறனால நம்மளுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா நீங்க எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா இந்த விட வருமா அது வருமா நம்மள கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி தான் கேட்பாங்க. அதனால நம்ம வந்து ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா இருந்தாலும் நம்ம படிச்சுட்டோம்னா நம்ம வந்து நல்லா எழுதலாம். அடுத்தது, பறவைகள். அதாவது பறவைகள் தலைப்புல இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள். பறக்க இயலாத பறவைகள் எவை? இவையெல்லாம் பறவை இனத்துலதான் வரும். ஆனா இதனால பறக்க முடியாதாமா. அது என்னென்னு பாத்தீங்கன்னா ஈமு, கிவி, பென்குயின், நெருப்புக்கோழி. 2வது வினா, நீந்த இயலும் பறவைகள் எவை? பறவைகள்னா பறக்கதான் செய்யும். ஆனா இதுல நீந்தவும் செய்யக்கூடிய பறவைகள் எது அப்படின்னா வாத்து, அன்னம், நீர்க்கோழி. இதெல்லாம் வந்து நீந்த இயலக்கூடிய பறவைகள். நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச மாதிரிதான் இருக்கும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம். பட் என்னன்னா நம்ம ஒன்ஸ் வந்து புக்கை எதுவா இருந்தாலும் நீங்க ஒரு டைம் புக்கை சும்மா நீங்க புக்கை பார்த்துட்டு ஒரு ஒன்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா நாங்க எக்ஸாம் எழுதுறப்போ பார்த்தீங்கன்னா நம்ம படிச்ச மாதிரியே தான் இருந்துச்சு. ஆனா இதுவா அதுவான ஒரு கன்ஃபியூஷன்ல நம்மளுக்கு டைம் இன்க்ரீஸ் ஆயிரும், டைம் டிலே ஆகும், நம்ம கொஸ்டின் முடிக்கிறதுக்கு லேட் ஆகும். அதனால ஒன்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோ 1 to 5th பேப்பர் 1 ஈஸி அப்படின்னு நம்ம நினைச்சாலுமே நம்ம வந்து ஒன்ஸ் ஒரு டைம் புக்கை வந்து நல்லா திருப்பி பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல என்ன இருக்கும் நம்மளுக்கு தெரியும் தானே அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. என்ன பார்த்தீங்கன்னா நீங்க ஒன்ஸ் ஒரு டைம் புக்கை சும்மா ரெஃபர் பண்ணிக்கலாம், ஒரு பார்த்துக்கலாம். அப்படி முடியாதீங்க, இந்த வீடியோவில் இருக்கிற வினாக்களை பார்க்கலாம். நான் புக்கில் இருக்கிற புக்கை ரெஃபர் பண்ணி தான் இந்த வீடியோ கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பூச்சிகள் அப்படிங்கிற தலைப்பில் இதில் வந்து வினா எண் 1 பார்த்தீங்கன்னா 6 கால்களை உடைய மிகச்சிறிய விலங்குகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பூச்சிகள், அதாவது நம்மளுக்கு வந்து விலங்குகளை வந்து பறவைகள், பூச்சிகள் எல்லாமே வரும். அதனுடைய இயல்பை பொறுத்து இயல்பை வச்சு அதை நம்ம வந்து பறவைகள், விலங்குகள், பூச்சிகள் அப்படின்னு நம்ம தனித்தனியாக ஒவ்வொன்றா கேட்டகரி வைஸ் பண்ணுவாங்க. இப்போ இதில் வந்து 6 கால்களை உடைய மிகச்சிறிய விலங்குகள் அப்படின்னு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா பூச்சிகள். அடுத்தது வினா எண் 2, 6 கால்களுக்கு மேல் பெற்றுள்ள பூச்சிகள் எவை அப்படிங்கிறாங்க. இது 6 கால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரானுக்கு வந்து எண்ணற்ற கால் இருக்கு. அடுத்து சிலந்திக்கு 8 கால்கள். அடுத்து சிவப்பு அட்டை, அதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அட்டை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கும் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற கால்கள். இப்போ நம்ம எதுக்காக இதெல்லாம் நமக்கு தெரியும் அப்படின்னு நினைப்போம். எதுக்காக இப்படி கண்டென்ட் வைஸாக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா
இப்போ கொஸ்டின்ல நெகட்டிவா கேட்பாங்க. இப்போ 8 கால்களை விலங்குகள் 8 கால்களை உடைய பூச்சிகள் இல்லாதது எது அப்படின்னு கொடுப்பாங்க. 8 கால் நம்ம பார்த்தோன்னே 8 கால் தான் பார்ப்போம். அப்போ சிலந்தின்னு அடிச்சிருவோம். ஆனா அவங்க கீழே ஆப்ஷனையும் பார்க்கணும். மேல முதல் மெயின் கொஸ்டினை நீங்க வந்து தெளிவா படிங்க. தெளிவா படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. எல்லாமே நம்ம கண்டென்ட் பார்த்தா படிச்சிருப்போம். ஆனா அங்க போய் கொஸ்டின் பாத்தீங்கன்னா நெகட்டிவா கேட்டிருப்பாங்க. அப்ப நாம என்ன பண்ணிருப்போம், அதுக்கு சரியான அதாவது அதனுடைய நம்ம இப்போ 8 காலும் சிலந்தையும் நம்ம விடைய ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா அங்க 8 கால்களை உடைய விலங்குகள் இந்த குழுவில் இல்லாதது எது அப்படின்னு கேட்பாங்க. அது ஏதாவது ஒண்ணு நம்மள கன்ஃபியூஸ் பண்ற மாதிரிதான் கேட்பாங்க. அதனால நம்ம கேள்வியை தெளிவா படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க விடைய ஸ்டார்ட் பண்ணுங்க. வினா எண் 3, பறக்க இயலாத பூச்சிகளில் ஒன்று எது? வெள்ளி மீன். அதாவது ஒரு வெள்ளை கலர்ல ஒரு நிறைய கால் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பூச்சிக்கு. அது வந்து வெள்ளி மீன். அதுக்கு வந்து பறக்க இயலாத பூச்சி. நிறைய பூச்சிகள் பார்த்தீங்கன்னா பறக்கும்ல, இது வந்து பறக்காத பூச்சி. அடுத்தது வினா எண் 4, எறும்புகள் எதன் மூலம் தங்களுக்குள் பேசிக்கொள்கின்றன? இது பார்த்தா நம்மளுக்கு தெரியும். ஆனாலும் நம்மளுக்கு அங்க வந்து திடீர்னு நம்ம பாக்குறப்ப இதுவா அதுவா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் கொடுக்காதா இதான் நம்ம வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். இதுக்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா உணர் நீட்சிகள். அதுக்காக தான் நம்ம கண்டென்ட்டை படிச்சுக்கணும். அடுத்ததாக பாலூட்டிகள் அப்படிங்கிற தலைப்புல வினா எண் 1, குட்டிகளை ஈன்று பாலூட்டுபவை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? பாலூட்டிகள். வினா எண் 2, பாலூட்டிகள் எவை அப்படின்னு கேட்டிருக்குது. நாய், கங்காரு, யானை இதெல்லாமே பாலூட்டினுடைய எடுத்துக்காட்டுகள் தான். பாலூட்டிகள் தான் இது எல்லாமே. அதாவது எதெல்லாம் குட்டி போட்டு பாலூட்டுதோ அதெல்லாமே பாலூட்டி. நாய், கங்காரு, யானை இதெல்லாமே நம்மளுக்கு குட்டியின்று பாலூட்டுபவை தான். இது நம்மளுக்கு இது சந்தேகம் வராது. இருந்தாலும் நம்ம ஒரு டைம் பார்த்துட்டா நம்மளுக்கு கிளியரா நம்ம கொஸ்டின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வினா எண் 3 பார்த்தீங்கன்னா பறக்கும் பாலூட்டி எது? பறக்கும் பாலூட்டி வந்து வௌவால். அடுத்ததாக வினா எண் 4, நீந்தும் பாலூட்டி எது? நீந்தும் பாலூட்டி வந்து திமிங்கலம். நம்ம மனிதர்களும் கூட பாலூட்டிகள் தான். இதெல்லாம் இதே மாதிரி டைரக்டாலாம் கேட்க மாட்டாங்க. ஒரு சில டைம் டைரக்டாவே கேட்பாங்க. ஆனாலும் விட ஆப்ஷன்ஸ்ல ஏதாவது நம்மளுக்கு ட்விஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம கண்டென்ட்டை தெரிஞ்சிட்டோம்னா அவங்க எப்படி கேட்டாலும் நம்ம வந்து அதுக்கான விடையை செட் பண்ணலாம். அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு கண்டென்ட்டாக இந்த கொஷின்ஸை கொடுத்துருக்கேன். 2 தடவை நம்ம புக்கை ரெஃபர் பண்ணி தான் இந்த கொஷின்ஸ் எல்லாம் எடுத்து உங்களுக்காக போட்டிருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு வாய்ஸோ இல்லை வந்து லெட்டர்ஸ் உங்களுக்கு தெரியலனாவோ நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.